حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, நமது ரஹ்மானியா ஆலிம் மீடியாவின் சார்பாக சமுதாயத்திற்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயங்களில் சில அடிப்படையான அவசியமிக்க மசாயில்களை நாம் சொல்லி வருகின்றோம். அந்த வகையில் குர்பானி சம்பந்தமாக தெளிவான பல நல்ல விளக்கங்களை கொடுப்பதற்காக மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் முஃப்தி சஃபீல்லா கான் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களோடு நாம் சில கேள்விகளை பதில்களை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் நம்ம துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிறை 8, நாளைக்கு பிறை 9 அரஃபாவுடைய நாள். அதற்கு அடுத்து பிறை 10 நம்ம ஈதுடைய நாளில் இருக்கிறோம். அந்த ஈதுடைய நாளில் நமக்கு மிக முக்கியமான அமலாக குர்பானி என்பது இருக்கிறது. இப்போ இந்த குர்பானினா என்ன, அதனுடைய விளக்கம், குர்பானி யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம இப்போ பேச இருக்கோம். அந்த வகையில் குர்பானினா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? குர்பானி என்ற உருது வார்த்தை குர்பான் என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்தது. குர்பானின்னு சொன்னா நெருக்கத்தை பெறுதல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் குர்பான் என்று சொல்லலாம். ஆனா வளமையில மக்களுடைய நடைமுறையில பொதுவா நம்ம பக்ரீத்துடைய ஈதுல் அல்ஹாவுடைய தியாக திருநாள்ல ஆடுகளை மாடுகளை அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு குர்பானி என்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுது. இப்ப குர்பானியுடைய நோக்கம் என்ன? சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், லை யனாலுல்லாஹு வஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியின் நோக்கம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுதல், இறை திருப்தியை பெறுதல். குர்பானி பிராணியினுடைய ரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களிடம் இருந்துள்ள இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்துல தெளிவான முறையில சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒரு தொழுகை எப்படி, நோன்பு எப்படி இறைவனுக்காக இறை திருப்திக்காக மட்டும் செய்யப்படுகிறதோ, அதே போன்று குர்பானி என்ற ஒரு மகத்தான வணக்கத்தையும் நாம் இறைவனுக்காக இறை திருப்திக்காக என்ற எண்ணத்தில் மாத்திரம் செய்யும் போதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ். இப்போ குர்பானி யாரின் மீது கடமை? இன்னைக்கு நிறைய பேர் என் மீது கடமையா, யார் மீது கடமை அப்படிங்கிற சில வகையான குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ குர்பானி யார் யாரின் மீது கடமை அப்படிங்கிறத தெளிவுபடுது. குர்பானி யார் மீதெல்லாம் ஜகாத் கடமையோ அவங்க மேல குர்பானியும் கடமை. ஆனா ஜகாத்துக்கும் குர்பானிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூர்த்தியாகி இருக்கணும், அல்லது வருஷம் ஆரம்ப முடிவுல அவங்களுடைய கையில நிசாபுடைய அந்த தங்கமோ வெள்ளியோ வியாபார பொருளோ அல்லது மற்ற சரக்குகளோ பணங்காசுகள் இருந்தா தான் ஜகாத் கடமையாகும். நான் குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானியுடைய 3 நாட்கள், பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்கள் அவங்களுடைய கையில 87 கிராம் தங்கம் அல்லது 612 கிராம் வெள்ளி அல்லது இதனுடைய மதிப்புள்ள வியாபார பொருள், அது தனித்தனியாக இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தங்கம் இருக்குது, கொஞ்சம் வெள்ளி இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் வியாபார சரக்கு இருக்குது. இந்த 4ஐ சேர்த்து பார்க்கும்போது வெள்ளியுடைய நிசாபை அடையுது. ஒரு தோராயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 612 கிராம்ங்கிறது ஒரு 58,200 ரூபாய் வருது. அந்த மதிப்புள்ள அந்த மதிப்பு அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவர் மேல குர்பானி கடமையாயிரும். அதே மாதிரி பெண்கள்கிட்ட ஒரு பவுன் நகை இருக்குது, ஒரு 2 வெள்ளி கொலுசு இருக்குது, அல்லது 2 வெள்ளி மோதிரம் இருக்குது. இதை கணக்கிட்டு பார்க்கும்போது சேர்த்து பார்க்கும்போது 58,200 ரூபாய் மதிப்பு வந்து விட்டால் அவங்க மேலேயும் குர்பானி கடமையாயிரும். அவங்களும் குர்பானி கொடுக்கிறது வாஜிபாக இருக்கும். குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள் என்னென்ன?
ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு வகையான பிராணியை குர்பானி கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு பரவலாக ஹதீஸில் சொல்லப்பட்ட குர்பானி பிராணிகள் என்னென்ன? இப்போ குர்பானி பிராணி பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஒட்டகம், அதே மாதிரி அதுல வந்து பசுமாடு, காளை மாடு, எரும மாடு, இவைகளையும் குர்பானி தாராளமா நாம கொடுக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. அவ்வளவுதான். இப்போ ஆடுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள பரவலா ஆடுகள் கொடுக்குறாங்க. சில ஊர்களில் மாடுகள் இருக்கிறாங்க. அதனுடைய வயதுகள் 2, ஒட்டகமா இருந்தா 5 என்பதாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஆட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஒரு பரவலாக பேசப்படுகிறது. 6 மாசம் ஒரு குட்டி வந்து பெரிய அளவுல அது நல்லா வளர்ந்து கொழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா அதை குர்பானி கொடுக்கலாம் அப்படின்றதாக சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ ஆடு வந்து 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். இது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஒரு செம்மறி ஆடு இருக்குது, 6 மாச குட்டி இருக்குது. ஆனா அதனுடைய வளர்ச்சி 1 வருஷ குட்டியை போன்று கொழுத்து இருந்தால் இப்போ அந்த 6 மாத செம்மறி ஆட்டை கொடுக்கலாம். இந்த சட்டம் செம்மறி ஆட்டுக்கு மட்டும்தான். ஒரு வெள்ளாடு இருக்குது, வெள்ளாடு வந்து குறைந்தபட்சம் 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். இப்போ ஷரியத்தினுடைய கணக்கின்படி ஒரு சந்திர ஆடு 354 நாட்கள் முழுமை அடைந்திருக்கணும். ஒரு நாள் குறைவாக இருந்தாலும் அந்த வெள்ளாட்டை வந்து குர்பானி கொடுக்க முடியாது. இப்போ செம்மறி ஆட்டுக்கு மட்டும் மார்க்கத்துல அந்த மாதிரி ஒரு சலுகை சொல்லப்படுது. ஆனா வளர்ச்சி இருக்கும். 6 மாச குட்டியாக இருந்தாலும் 1 வருஷ குட்டியினுடைய வளர்ச்சி இருக்கும் பட்சத்துல கொடுக்கலாம். மாடாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஒட்டகமா இருந்தா 5 வருடங்கள் அது பூர்த்தியாக இருக்கணும். மாஷா அல்லாஹ். இப்போ ஆடு எத்தனை பேருக்காக கொடுக்கணும்? மாடு, ஒட்டகங்கள் எத்தனை பேருக்காக நம்ம கொடுக்கணும்? ஆடு வந்து ஒரு ஆடு ஒரு நபருக்கு தான். அது எவ்வளவு பெரிய ஆடாக இருந்தாலும் பெரிய கடாயாக இருந்தாலும் நல்ல கொழுத்து நல்ல செழிப்பா ஒரு 5 வருஷம் 5 வயது பூர்த்தியானதாக இருந்தாலும் ஒரு ஆடு ஒரு நபருக்கு தான். இப்ப மாடு, ஒட்டகங்கள்ல 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கொடுக்க முடியும். அதற்கான வாய்ப்பு ஷரியத்துல நமக்கு தரப்படுது. ஹதீஸ்கள் வழியாக ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆடோ மாடோ குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி கொடுப்பவர்கள் என்னென்ன ஒழுக்க முறைகளை நம்ம கடைபிடிக்கணும்? பிறை 1ல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும், அவங்களுடைய அந்த குர்பானி பிராணி ஜபஹ் ஆகிற வரைக்கும் என்னென்ன வகையான அதவுகளை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சரியத்து சொல்லி. குர்பானி கொடுக்கிறவங்க துல்ஹஜ் பிறை 1ல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் தங்களுடைய உடலுடைய எந்த பாகங்கள்ல இருந்தும் நகமுடிகளை களையக்கூடாது. அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் குர்பானினுடைய உறுப்புக்கு சமமாக மார்க்கத்தில் கருதப்படுது. அந்த மாதிரி தான் ஒரு அந்த குர்பானுடைய சிந்தனையோடு ஒரு மோமின் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லுங்க இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடை வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க. குர்பானி கொடுக்கிற வரைக்கும் அந்த ஈமானி உணர்வோடு ஒரு மோமின் வந்து அந்த 10 நாட்கள் பயணப்படணும். குர்பானியுடைய ஆட்டை அறுத்த பிறகு, பிராணியை அறுத்த பிறகு அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம். தன்னுடைய நகமுடிகளை தாராளமா கலைந்து கொள்ளலாம். இப்போ இந்த அதபுகளை வந்து யாரின் பேர்ல குர்பானி கொடுக்கிறாரோ அவர் மட்டும் இந்த அதபுகளை கடைபிடிக்கணுமா? இல்ல இதே அதபுகளை குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், பெரியவர்கள், மற்ற உறுப்பினர்களும் கடைபிடிக்கணுமா? குடும்பத்துல யார் பேர்ல குர்பானி கொடுக்கப்படுதோ அவங்க மட்டும் கடைபிடித்தால் போதும். தந்தை இருக்கிறாரு, தன் பேர்ல கொடுக்கிறாரு, அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ அதை கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் மட்டும் அந்த கட்டுப்பாட்டோட இருந்து கொண்டால் போதுமானது. இப்போ குர்பானியுடைய நாட்கள் ஈதுல் அல்ஹாவுல இருந்து எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம குர்பானி கொடுக்க முடியும்? குர்பானியுடைய நேரம் ஈதுல் அல்ஹாவுடைய அந்த பிறை 10ஆம் நாள் சுபஹ் தொழுதுல இருந்து குர்பானியுடைய நேரம் ஆரம்பமாகும். பிறை 10, 11, 12 மக்ரிப் வரைக்கும் கொடுக்கலாம் ஹனஃபி மதுஹப்ல. இப்ப ஷாஃபி மதுஹப்ல வந்து பிறை 10, 11, 12, 13 13ஆம் நாள் அந்த அய்யாம் தஷ்ரீக் அந்த 13ஆம் நாள் மக்ரிப் வரைக்கும் கொடுப்பதற்கான அனுமதி இருக்கு. இரவு நேரங்களில் குர்பானி கொடுக்கலாம் என்றாலும் கூட அது சிறந்ததல்ல. பகல் நேரங்களில் குர்பானி கொடுக்கிறது சிறந்தது. இந்த பகல்ல கொடுக்கிறதே வந்து 10ஆம் நாள் முதல் நாள் கொடுக்கிறது ரொம்ப சிறந்தது, அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. ஷாஃபியில வந்து மொத்தம் 4 நாட்கள் வருது. பிறை 13 மக்ரிப் வரைக்கும், ஹனஃபில 12 பிறை மக்ரிப் வரை கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. மாஷா அல்லாஹ்.